ஹாய் எவ்ரிவன், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் துர்கா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் தொக்கு. ஒரு 10 நாளாக நம்மளால் வீடியோ போட முடியலைங்க. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பின்ன ஹேர் கட்டு, பெடிக்கூர் மெனிக்கூருக்காக நம்ம ஹோம் சர்வீஸ் போயாச்சு. சரி, இதுக்கு மேலேயாவது ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் வாயெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி, ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு பார்த்தா கத்திரிக்காய் இருந்துச்சு. இருக்கவே இருக்குது. இதை தவிர வேறு என்ன சுவையாக நம்ம நாக்குக்கு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம அதை செஞ்சிடலாங்க. ஒரு 3 கத்திரிக்காய் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேங்க. பச்சை மிளகாயும் பூண்டும் நான் நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காயை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி இது விட்டுருங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டு பூண்டு போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தால் போதும். இதுலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. ஏன்னா நம்ம கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு போட்டதுனால அந்த எண்ணெய் ஃபுல்லாக கத்திரிக்காயில் தான் இருக்கும். நமக்கு தக்காளி எல்லாம் வதங்கி ஓரளவுக்கு வரும்போது நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும். எண்ணெய் இல்லை நிறைய சேர்க்க தேவையில்ல, இதுவே கரெக்டாக இருக்கும். நான் தக்காளி போட்டு நல்லா மசிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2-2.25 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நம்ம மல்லித்தூள் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டா இதுக்கான மசாலா அவ்வளோதான். இதுவே நல்லா காரம் சரமாக இருக்கும். ஏன்னா பச்சை மிளகாய் நான் நல்லா இடித்து போட்டிருக்கேன். அதனால் நல்ல டேஸ்ட் இருக்கும். யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு நாக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இல்லை மதியான டைமில் நமக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிடணும், ஆனால் நான் வெஜிடேரியன் இல்லை, ஆனாலும் சுவையாக ஏதாவது நாக்குக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 2 கத்திரிக்காய் இருந்தால் போதுங்க. சூப்பரான மதியான சாப்பாடு செம்மையாக முடிஞ்சிடும். இது கூட ஒரு ஆம்லேட் வச்ச கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா அப்பளம் பொரித்து சாப்பிட்டுக்கலாம். எனக்கு இது மட்டுமே போதுமானதாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா மசிச்சு விட்டுட்டு பாருங்கள், லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். ரொம்பலாம் நம்ம ஊற்ற தேவையில்ல. தக்காளி வதங்கிறதுலே கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி வந்துடும். அதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிட்டோம்னா அந்த மிளகாய் பொடி ஸ்மெல் எல்லாமே நமக்கு போயிடும். அதுக்கப்புறம் நான் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கும். நல்ல தொக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துடும். அப்போ சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.